இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல வெற்றி திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்ற குணச்சித்திர நடிகை பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி ராஜ்குமார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க இந்த பிங்க் சாரீல. Thank you. சோ சொல்லுங்க, இந்த சாரி உங்களுக்கு டிசைனர் டெந்து வந்ததா இல்ல நீங்களே வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த சாரி எனக்கு பிடிச்சிருப்பா அப்படின்னு வாங்கி வந்ததா? ஆக்சுவலி பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸ் என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்திகா வந்து இந்த சாரிக்கு ஆப்டா இருக்கும்னு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாரி வந்து இட்ஸ் அ சென்டிமெண்டல் சாரி. என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க பேரு தேவந்தி. She was also an actress. And அவங்க வந்து யூகே போயிட்டாங்க திரும்ப ரீசெட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அவங்களோட ஒரு ஃபியூ திங்ஸ் நான் வந்துட்டு she gifted me. ஸோ அதனால இந்த சாரி வந்துட்டு அவங்களோட ஃபேவரட்ஸ் விச் இப்போ அந்த ரீசன்னால எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. வெரி பிரிட்டி. சாரி கட்டின ஒரு பார்பி டால் மாதிரி அழகா வந்திருக்கீங்க. எப்படி மேம் மேட்ச் பண்றீங்க ஆக்சசரிஸ்லாம்? எங்களுக்கு வந்து பெரிய டவுட் இருக்கு. புடவை கட்டினா கூட நம்ம பேச்சு கேட்காது, இருந்தாலும் கூட இந்த ஆக்சசரிஸ்லாம் வச்சு அழகா அப்படி இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இதெல்லாம் எனக்கு வந்து யூனிக் பீசஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கே என்ன பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஒரு சில பொருள்கள் எல்லாம் திருடி இந்த மாதிரி தான் ஒரு மிக்ஸ் மேட்சாக கொண்டு வரேன். அந்த மேட்ச் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரியே கவின், சார்பாய்டா பரம்பரை, அதுக்கப்புறமா இப்ப ரிலீஸ் ஆன ரத்னம், இந்த மூவிஸ் எல்லாம் வந்து வர்ஸ்டைல் ஆக்டிங் வந்து நீங்க காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட்லி we wanted to ask this, எப்படி இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? எப்படி சொல்றது, அந்த ஒரு பேஷன், அந்த லவ் ஃபார் சினிமா வந்துட்டு கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. எங்க காலத்துல எல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் அங்க இருந்தது. அண்ட் சாட்டர்டே சண்டேக்கு அந்த சினிமா போடுவாங்க. ஒரு ஹிந்தி படம், ஒரு தமிழ் படம், அப்புறம் நடுவில் ஒளியும் சித்திரஹார், இதுதான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் அப்போத்துலேருந்து எனக்கு வந்து ஆல்வேஸ் ஒரு ஃபீல் இருந்தது, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன பொண்ணுங்களுக்கும் இருக்கும் அந்த ஆசை, ஒரு ஹீரோயின் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் தியேட்டர் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஐ டிட் லாட் ஆஃப் இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணேன். பிகாஸ் தமிழ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தது, இன்னும் வீக்காக இருந்தது அந்த டைமில். ஸோ இப்போ கூட வீக் தான், ஆனால் அப்போ ரொம்பவே வீக்காக இருந்தது. ஸோ அதனால தமிழ் மீடியாவில் ஒர்க் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆல்சோ பேரண்ட்ஸ் அப்போ அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் அந்த டைமில் பர்டிகுலர்லி கொஞ்சம் பயப்பட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி பற்றி. ஸோ அந்த நேரத்தில் என்னால் வந்து ஃபுல்லாக பண்ண முடியல. பட் தியேட்டர் பண்ணுற டைமில் வந்து கே பாலச்சந்தர் சார் வந்து சின்னத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பிரேமின்னு ஒரு நாடகத்தில் வந்து இறங்கிட்டாரு, மின் பிம்பங்கள் ப்ரொடக்ஷன்ஸில். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐ மெட் ஹிம். என்னோட ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு காஸ்டிங்காக போயிருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கூட போயிருந்தேன். அண்ட் என்னமோ அவருக்கு வந்து நான் பேசுகிற விதம் ஏதோ பிடிச்சது அவருக்கு. ஸோ அந்த இங்கிலீஷ் தமிழ் கலந்த ஒரு கலவை எல்லாம் கலந்து பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குனாரு அந்த நாடகத்துக்காக. ஒரு எபிசோட்ல என்னை காஸ்ட் பண்ணாரு. நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலத்துல மொபைல் போன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ லேண்ட்லைன்ல கால் வந்துடுச்சு, ப்ளீஸ் உங்களுக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஸோ ப்ளீஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த கால் பண்ணவங்க வந்துட்டு கீதா கைலாசம் மேம். ஷீஸ் அ கிரேட் ஆக்டர் டுடே. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிங் என்ட்ரி பண்ணியிருக்காங்க, விகடன் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் டூயிங் ஸோ கிரேட். ஸோ அவங்கள வந்து அந்த டைம்ல இருந்து எனக்கு தெரியும். அண்ட் அவங்க அந்த கால் பண்ணதுனால தட் இஸ் அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இண்டஸ்ட்ரியில. சூப்பர் மேம். உங்களுடைய
உங்களுடைய ட்ரெஸ் ஆக்சசரி செலக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு படத்துலையுமே. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து கவனில் பார்க்கும்போது மோசமான நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அப்படியே சார்பட்ட பரம்பரை வந்து ஐயோ எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை கேரக்டர் உங்களை சூஸ் பண்ணுதா? அது வந்து எப்படி சொல்றது, தி யூனிவர்ஸ் இஸ் சூசிங் இட்ன்னு தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட பெட்டராக தமிழ் டெலிவர் பண்ணுற டைலாக் டெலிவர் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் நினைச்சாலே ஐ திங்க் டைரக்டர்ஸ் ஆர் திங்கிங் என்னால் பண்ண முடியும்னு அவங்க அது வந்து ஐ எம் பிளெஸட். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் அதுதான் ஒரு ஆக்டராக எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு அமையிறதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டாக்டர் ப்ளே பண்ணுவோமா, ஒரு அம்மாவாக ப்ளே பண்ணுவோமா, ஒரு மிடில் கிளாஸ் லேடியாக ப்ளே பண்ணுவோமா, ஒரு வில்லனாக ப்ளே பண்ணுவோமா, அந்த மாதிரி இல்லாமல் விதவிதமான ரோல்ஸ் வருது, டிஃப்ரெண்ட்டாக வருது. அண்ட் அந்த ரோல்ஸ் வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் ஆடியன்ஸோட மைண்ட்ல நிக்குது. அதுதான் பிகாஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரியே இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்லாம் வந்து மெயினாக எதுக்காக சினிமாவுக்கு வராங்கன்னா, ஒன்று பேர், இல்லைனா புகழ், இல்லை நிறைய மணி வி கேன் ஏர்ன், நிறைய வந்து ஏர்ன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் சினிமா வந்ததுக்கான காரணம் என்னம்மா? நான் சினிமாவுக்கு வந்ததான காரணம் வந்துட்டு அந்த ஆஃப்கோர்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணும் போது நமக்கு ஒரு ப்ரேஸ் கிடைச்சிது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி கொடுக்கும். அந்த ஹாப்பிக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் கேர் அபவுட் எவ்வளோ காசு ஏர்ன் பண்ண போகிறோம் ஒரு ப்ராஜெக்டில். அந்த ரோலில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அந்த ரோலில் ஏதாவது புதுசாக இருக்கா ஒரு விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணேங்க. மோஸ்ட்லி வந்து ஆர்டிஸ்ட் வந்துட்டு சினிமாவில் இல்லைன்னா ஏதாவது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் தொடர்றதில்லை அன்லெஸ் ஒரு பெரிய டைரக்டர் பண்றாங்க. ஆனா எனக்கு என்ன அந்த ரோல்ல ரொம்ப பிடிச்சதுன்னா, மூன்றாம் பிறைல வந்த ஸ்ரீதேவி ஓட கேரக்டர் மாதிரி அந்த மதர் கேரக்டர் அவங்க வந்து ரிக்ரெஸ் பண்ணிடுவாங்க டு அ ஸ்மாலர் ஏஜ். அவங்களோட ஏதோ ஒரு இமோஷனல் ப்ராப்ளம்னால அவங்களோட மைண்ட் வந்துட்டு மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ல அந்த ஃபுல்லா அந்த நடிப்பு. ஸோ அது ஒரு சேலஞ்சாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சேலஞ்ச். அது வந்து எக்ஸ்ப்ளோரிங், ஒரு ஆக்டரா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் எனக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன். இப்போதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு டிக் மீடியாவில் சின்ன தாயவள்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ் முடிஞ்சா பாருங்க. கண்டிப்பா வெயிட்டிங் டு see இது முடிச்சோனே போய் பார்க்கணும். இட்ஸ் a student project actually. இப்போ சன்மார்கன் இஸ் த டைரக்டர். ஹீஸ் லாயலா கிராஜுவேட். ஸோ என்ன சொல்றேன்னா இட்ஸ் நாட் எல்லாரோட முயற்சி வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கொடுத்துட்டீங்க மேம். இருந்தாலும் கூட வீட்டில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து நிறைய வந்து ஆக்ட்ரஸ் இது பண்ணியிருப்பாங்க, நீங்களும் வந்து பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தா செமையான ஒரு ஹீரோயினாக ஜொலிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருந்திருக்கா? ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேங்க. அது வந்து சம்டைம்ஸ் நான் ஈவன் நினைக்கிறேன், நான் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வாழ்ந்த காலம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு 14 இயர்ஸ் வந்து மேபி வேஸ்ட் பண்ணிட்டேனோ. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம் வாழ்க்கையில், அந்த சாய்ஸ் கூட போகிறோம். அது வந்து ரைட்டாக தப்பா ஒன்றும் இல்லை, வி ஹாவ் டு மேக் இட் ரைட். எதுவுமே ரைட் அண்ட் ராங் இல்லைங்க. ஆனால் ஒரு விதி இருந்தா தட் யூ ஹாவ் டு கம் பேக் டு திஸ்னா இட் வில் ஃபுல்ஃபில். இந்த ஓம் சாந்தி ஓம் படம் பார்த்திருக்கீங்களா, ஷாருக் கானோடது. ஒரு விஷயத்த ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணி வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸே வந்துட்டு அது உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன். இல்ல மேம், எனக்கு வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து உங்களோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் நான் வந்து நிறைய பார்த்திருக்கேன். கிளாசிக்கல் டான்ஸ் பயங்கரமா ஆடுவீங்கல்ல. ஸோ ஒரு ஷோபா மேம் மாதிரி வந்து நீங்களும் வந்திருப்பீங்க அப்படின்ற
அப்படின்ற ஒரு கற்பனை எனக்குள்ள இருந்திருக்கு. நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? டான்ஸ் சம்பந்தமா ஒரு படம், அதுல நம்ம ஹீரோயின் அப்படின்னு. டான்ஸ், எஸ். நான் வந்து டாக்டர் பத்மா சுப்ரமணியமோட டிசைபிளுங்க. அவங்க என்னை ரொம்ப நல்ல ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் ஒரு டான்ஸராக வந்து நான் வந்து அவ்வளோ ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல்லான டான்ஸராக என்னால் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் என்ன ரொம்ப யதார்த்தமாக வந்ததுன்னா இந்த ஆக்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நாட் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இல்லை. சரி பண்ணுவேன், பட் இன்னும் இப்போ ஒரு டாப்பில் வரணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வேணும். அது ஐ ஃபெல்ட் ஐ ஆல்வேஸ் லேக் தட் இன் டான்சிங். பட் இன் ஆக்டிங் ஐ ஃபீல் என்னால் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியும். வெரி நைஸ். ஏன்னா நீங்க வந்து ஒரு கம்பேக், ஐ மீன் திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்த போதே பிக் மூவிஸ் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ரெமோவா இருந்தாலும் சரி, அச்சம் என்பது மடமையடா. ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் பிக் டைரக்டர்ஸ்? ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சா? புது இண்டஸ்ட்ரியா இருக்கே, நம்ம எப்படி இதுல கோப் அப் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஓடிட்டு இருந்துச்சா? எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் இவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்ணணும், ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி. இன்னும் நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட பயங்கரமா சாதிக்கிறாங்க. அவங்க கூட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்தது. இப்போ கூட ஃபர்ஸ்ட் டே ஆன் த செட் எப்போவுமே ஒரு யார் டைரக்டராக இருந்தால் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஃபியர் இருக்கும். ஓகே. யா, பிகாஸ் என்னன்னா ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு என்ன ஃப்ரீ ரன் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி பண்ணலாமோ நீங்கள் பண்ணணும். சில பேர் வந்து ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம டைரக்டருக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அது டெலிவர் பண்ணணும், அது கரெக்டாக பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ வந்து நீங்க பண்ண எல்லா படங்கள்லயும் அந்த கேரக்டரை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு கேரக்டர் எங்களால் பார்க்கவே முடியல. ஸோ டயலாகே இல்லைன்னா கூட அந்த இடத்துல உங்களுடைய ஆக்டிங் யூனிக்காக தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த ஒரு கேரக்டர் இப்போ வரைக்கும் நான் நினச்சேன்னா நான் பண்ணதுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்? நான் ஒர்க் பண்ண கேரக்டர்ஸில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படத்தில் ஐ வில் சே கவன் வந்துட்டு என்னோட வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பயந்தேன் ஃபர்ஸ்ட், ஐயோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் கண்டிப்பாக த ஹோல் என்ன தமிழ்நாட்டே வந்துட்டு நம்மளை வந்துட்டு இது காரி தூக்கம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த செட்டில் வேற தேர்ட் டே ஆஃப் த செட் ஃபர்ஸ்ட் நம்ம படம் பூஜை போட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்துட்டு அந்த கண்ணம்மா காதலி சாங், அந்த பெரிய பிரம்மாண்டமான செட், அதுல வந்து எண்ட்ல வந்துட்டு நான் அந்த சின்ன பையனை அழைச்சிட்டேன். ஸோ அது எனக்கு சார் சொல்லவே இல்லை அந்த மாதிரி பண்ண போறேன்னு. நான் பாட்டுண்டு அந்த சீல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல கூப்பிட்டு சொன்னாரு, அந்த லிட்டில் பையன் பாருங்க, அந்த பையனை வந்துட்டு நாளானிக்கு யூ வில் ஸ்லாப் ஹிம். சார் என்ன சார், நார்மலாவே வில்லன்னா யாருக்குமே பிடிக்காது, இது வேற பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், நான் வந்து வெளியிலே போக முடியாது, எல்லாரும் என்னை வந்து இது பண்ணுவாங்க. சரி சார் இல்லை இந்த மாதிரி நிஜமா நடந்திருக்கு, ஒரு இது நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு சேனல்ல ஒரு டிஆர்பிக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யூ ஆர் அ மெசஞ்சர், இது வந்து ஒரு மெசேஜ் ஜனங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால யூ ஷுட் டூ. ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம் பிரெயின் வாஷிங் மை செல்ஃப். இந்த மாதிரி ஒரு கூலா பண்ணணுமே, எப்படி ஒரு குழந்தை சும்மா போய் அடிக்கிறது. ஸோ அந்த கூல் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. I think most challenging. And also அதில் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, கிளாஸை உடைக்கிறது, ஓடுறது, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற ஆக்ட்ரஸஸ் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ரோல் வந்து கவன். கேவி ஆனந்த் சார் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் கவன் படத்தில் பண்ணீங்களா, இல்லை வந்துட்டு அந்த கேரக்டருக்காக நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களை நீங்களே வந்து இந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பில்ட் பண்ணீங்களா? இல்லை, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நானே வந்துட்டு பேங்க் சிஇஓஸ் எல்லாம் இப்போ நிறைய லேடிஸ் வந்துட்டு பேங்க் சிஇஓஸாக இருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க்ல. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், முடி ஓப்பனாக இருக்கும், ஒரு சிம்பிள் சாரி போட்டிருப்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் பார்த்து எடுத்தேன் அந்த லுக்ஸ் பட்டும். பட் அவர் சொன்ன மாதிரி தான் நான் வந்து அந்த ரோலில் போர்ட்ரே பண்ணேன். ஐ திங்க் ஓவரால்
இட் வாஸ் ரெண்டுமே தான். நானும் கொஞ்சம் ரிசர்ச் Input. பண்ணேன் அண்ட் அவரும் வந்து ஓகே ஆமா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அண்ட் அந்த மூவிக்கு அப்புறமா வந்து ரிசெப்ஷன் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு மக்கள் வந்து நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் அப்படின்னு? ஆக்சுவலி நான் இந்த லெவலுக்கு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நியூ கமரா இருந்தேன். அப்போ யாருக்கும் பிரியதர்ஷினி யாருன்னு தெரியாது. ஒரு 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் ரொம்ப சின்ன கேரக்டர் பண்ணதுனால ஒன்றும் பெருசா தெரியல. கிரிட்டிக்ஸோட ட்விட்டர் இது ரிவ்யூஸ் வரும்போது ட்விட்டரில் அதில் வந்து 2-3 ரிவ்யூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் டைரக்டர் நல்லா பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு யாருன்னு தெரியல, அந்த கேரக்டர் யாருன்னு தெரியல. சில பேர் வந்துட்டு என்ன ஆக்சுவலி பூர்ணிமா பாக்யராஜ் நினைச்சிட்டு அவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நினைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஷூட்ல மேமை மீட் பண்ணேன். சும்மா பேசிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க கேட்டாங்க நீங்க என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஐ செட் நான் கவன்ல பண்ணியிருந்தேன் மேம். அண்ட் தென் ஷீ லாஃப்ட் அண்ட் ஷீ செட் எத்தனை ஃபோன் கால் எனக்கு வந்தது தெரியும். பிகாஸ் நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்கள மாறி ஒரு இருக்கிறவங்கள பார்த்து அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அது கூட நடந்திருக்கு. நீங்க சொன்னோட எனக்கு அப்படியே பூர்ணிமா மாமும் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் எனக்கு அந்த ரிசெம்பிளன்ஸ் தெரியல. பட் தட் இஸ் ஆக்சுவலி a lot of people mistake அந்த மாதிரி. ஓகே. நீங்க வந்து கவன் படத்துல ஒரு குட்டி பையனை வந்து அடிக்கிறதுக்கு யோசிச்சேன், பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரத்னம்ல வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து அம்மாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் அப்படி பண்ணிட்டீங்களே மேம், பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டீங்களே மேம். எப்படி இருந்தது அது பண்ணும்போது உங்களுக்கு? டைரக்டர் ஹரி சார் கூப்பிட்டதுனால நான் வந்துட்டு சரி இந்த ரோலை நம்ம அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இனிமே நான் வந்துட்டு ஐ டோன்ட் டவுட் அஸ் அன் ஆக்டர். ஓகே, ஒரு ஆக்டர் இஸ் அ மெசேஞ்சர். ஓகே, ஸோ அது நம்ம என்ன டெலிவர் பண்ணணுமோ நான் அது டெலிவர் பண்ணிட்டு வரணும். ஸோ ஹரி சார் வந்துட்டு he was very particular. ரொம்ப ஃபீல் பண்ணாரு தட் நான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு. அண்ட் ஒரு ப்ரீவியஸ் படத்துக்கு வந்து டேட் கொடுக்க முடியல என்னால். ஸோ அவர் திரும்பி கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் கூப்பிட்டாருன்னா அண்ட் அவர் ஃபீல் பண்ணாருன்னா தட் ஐ ஹாவ் டு ஆனர் தட். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு தட் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா தட் அப்போ என் மேலே எந்த லெவலுக்கு அவர் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அங்கே செட்டுக்கு போன ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் போர்ட்ரியல் வேணும் அவருக்கு. ஸோ அது டெலிவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு மேம். அதில் இருக்கிற காஸ்டியூம்ஸும் வந்து உங்களுடைய ஓன் ஐடியாவா இல்லை எப்படி? இல்லை, அது எல்லாமே ஹரி சாரோட. அப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லாக என்னதான் நாங்களாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களை திட்டினா கூட இந்த மாதிரி காம்பினேஷன் கூட நல்லா இருக்குப்பா சாரி அப்படின்னு ஃபீல் பண்ணுது. பிளவுஸ் எல்லாம் போட்டு வேற அந்த மாதிரி நான் நார்மலா ட்ரெஸ் பண்ண மாட்டேன். பட் அவரு அந்த மாதிரி ஒரு ரிச் ஆனா ஒரு வில்லனிக் பர்சனை இமேஜின் பண்ணியிருக்காரு. ஓகே, கவன்ல இருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வந்திருக்குமா உங்களுக்கு? தெரியல. கவன் பார்த்து தான் அவருக்கு வந்து நான் வந்து அவரோட படத்துல யூஸ் பண்ணணும்னு அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஸோ whenever he last time அதான் லாஸ்ட் படத்தில் வந்து யூஸ் டேட் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் he wanted me to do it. I feel ரொம்ப ப்ரௌடுங்க என்ன இருந்தாலும். பிகாஸ் ஒரு டைரக்டர் வந்துட்டு ஃபீல் பண்ணி கூப்பிடும் போது then this is கண்டிப்பா definitely it's an honor for me. எனக்கு ஒரு அவார்ட் வின் பண்ண மாதிரி. கண்டிப்பா. சோ கவன் மூவி அப்புறமாவே சார்பேட்டா பரம்பரை, அதுலயும் வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர், டோட்டலி டிஃப்ரெண்ட் அட்டையர், கேரக்டரைசேஷன், மிஸ்ஸியம்மா அப்படியே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ரஞ்சித் சாரோட அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு? அது வந்து கம்ப்ளீட் ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ சார்பேட்டா படம் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல வந்து ஆக்சுவலி நான்
நான் வந்து அந்த castingல இல்லைங்க. ஓ வேற ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரோல் அது. அந்த ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஐ திங்க் ஒன் சீன் கூட எடுத்துட்டாங்க. அந்த ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனே லாக்டவுன்ஸ் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன்ஸ். ஓகே ஸோ படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டு க்ளோஸ் டவுன் வந்துட்டு மீடியா தான். ஸோ அந்த ரீசன்னால அது எல்லாரும் லாக் ஆயிட்டாங்க. லாக்டவுன் ஓப்பன் ஆகிற டைம்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஏதோ ரீசனுக்காக அவங்க லாக் ஆயிட்டாங்க, அவங்களால வர முடியல. ஸோ அவங்க இம்மீடியட்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கொரோனா எவ்வளோ நாள் போகும் ஒன்றுமே தெரியல, நான் அந்த பிரேக்கில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படியாவது முடிக்கணும் அந்த படத்தை. ஸோ அந்த பட்சத்தில் வந்து என்னோட ஃபோட்டோஸ் ரெஃபர் ஆயிடுச்சு. அண்ட் இமீடியட்லி அவங்களுக்கு இன்னும் அந்த வெஸ்டர்ன் இதுதான் கால் வந்தது ப்ரொடக்ஷன்லேருந்து, நாங்கள் ரஞ்சித் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க ஒரு கேரக்டருக்காக. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து சாரி கட்டுற ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சேன். பிகாஸ் மோஸ்ட்லி ரஞ்சித் சார் படத்தில் வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக அந்த இது காட்டுவாங்க. இல்லை இது அந்த மாதிரி ரோல் இல்லைங்க, வெஸ்டர்ன் லுக்கில் நீங்கள் ஃபோட்டோஸ் என்னடா வெஸ்டர்ன் லுக்கில் கேட்குறாங்கன்னு சொல்லி சரி ஃப்ராக் எல்லாம் போட்டு ஒரு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். ஓகே நீங்கள் இன்னைக்கு சாயந்தரமே வாங்க, ரஞ்சித் சார் மீட் பண்ணணும். போனேன், நான் ஈவினிங் போயிட்டு அவரை மீட் பண்ணேன். பார்த்த உடனே சரி ஓகே இங்கே போய் இப்போ ஆடிஷன் எடுங்க. ஆடிஷனில் வந்து ஒரு அந்த அந்த நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னா ஆர்யாவும் பாக்யாவும் சண்டை போடுற டைம்ல வந்து நான் வந்து புஷ்பா அந்த அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. அவருக்கு இமீடியட்டா ஓகே ஆயிடுச்சு. அண்ட் he said அடுத்தது I was on the set. ஸோ அவங்க சொன்னாங்க அந்த டைம்ல ஃப்ராக்ஸ் எல்லாம் மாதிரி அந்த ஆங்கிலோ இண்டியன் போடுற ஃப்ராக்ஸ் இந்த 70s பேஸ்டா இருக்கும், நீங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி இந்த மாதிரி ஒரு காட் மதர் மாதிரி ஆர்யாக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சிருச்சு. அந்த டான்ஸ் நாங்க ரொம்ப வந்து பயங்கரமா ரசிச்சோம், அவ்வளோ கியூட்டா ஆடி இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன லிஸ்ட்லாம் வச்சிருக்கீங்க? ஓ அப்படி வெரி பிக் லிஸ்ட். வித்தியாசமா இருந்தா ஐ அம் ரெடி டு டு இட். ஸோ தட்ஸ் அ மெயின் கிரைட்டீரியா. எனக்கு வந்து சி இப்போ மாம் கேரக்டர்ஸ்ல தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்தேன், இட்ஸ் அ மாம் கேரக்டர், ஆனா இந்த மாதிரி ஒரு ரிக்ரெஸ் ஆன மாம். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு கேரக்டர் ஐ ஹவ் டன் another மதர். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் மென்டலாக பிஹேவ் பண்ணணும். அந்த கொஞ்சம் அது வந்து சாரோட சாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் நடித்த ஒரு படத்தில் வரப்போகுது, ஹோப்ஃபுல்லி அப் இன் த ஃபியூச்சர். நைஸ். ஸோ திங்ஸ் லைக் தட். அதுலயும் ரொம்ப வித்தியாசமான ஒரு தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் போர்ட்ரேயல். ஓகே. ஸோ இந்த நார்மலாக இந்த என்ன தம்பி வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, சரிங்க தம்பி, வாங்க தம்பி, இந்த மாதிரி பண்ணாம ஒரு கொஞ்சம் ஆக்சுவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஏதாவது இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு, அந்த ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம்? அந்த ரோல் சார்பேட்டா முடிச்சப்புறம் வரிசையா நிறைய பேர் வந்து அந்த படத்தோட சக்சஸ்னால நிறைய பேர் வந்து நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தலைமை செயலகம்ல வந்து வசந்த பாலன் சார் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டு திங்க் தட் அவர் வந்து கூப்பிடுறாரு ஒரு படத்துக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு தட் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகலாம். அவர் உடனே ஆமாம் பிகாஸ் சார்பேட்டாவில் என்னோட ஒர்க் பார்த்துட்டு அவர் ஓகே பண்ணிட்டாரு. அண்ட் எல்லாமே நான் வந்து டைரெக்டா அவரை வந்து செட்ல தான் மீட் பண்ணேன். அவருக்கு வந்து செப்பரேட்டா நான் வந்து ஆடிஷன் எல்லாம் பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு. வசந்த பாலன் சார் ஆல்சோ ரொம்ப கிரியேட்டிவ் டைரக்டர். அண்ட் ரொம்ப அவரோட ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கிரவுண்ட் பிரேக்கிங். ஸோ தலைமை செயலகம் என்னோட போர்ஷன் மட்டும்தான் நான் எனக்கு தெரியும் அந்த டைம்ல இதுதான் நடக்கிறது, இதுதான் நான் பண்றேன். ஆனா ஆக்சுவலி மிச்ச பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஐ டிடன்ட் நோ. வந்து இது பார்க்கும் போது தான் சாரி வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்க்கும் போது தான் எனக்கும் அந்த படத்தில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் ஹிஸ் டீம்.
அண்ட் ரியலி ஹீஸ் another ரொம்ப பிரில்லியன்ட் டைரக்டர். கண்டிப்பா. அதே மாதிரி விக்ரம் மூவில ஒரு சின்ன ரோல் தான், ஆனா அது வந்து கொஞ்சம் நல்ல இம்பாக்ட் ஆன ரோல். ஏன்னா அங்கதான் வந்து அந்த ஒரு ட்விஸ்டுக்குலாம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு சீனாவே இருக்கும். ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் இன் விக்ரம், அதுவும் லெஜெண்டரி ஆக்டர்ஸோட? ஓ ஃபஹத் ஃபாசில் இந்த side. ஆமா, அன்ஃபார்ச்சுனேட்லி கமல் சார் கூட காம்பினேஷன் கிடைக்கல எனக்கு. பட் ரொம்ப பெருமையா இருந்தது தட் அந்த டைரக்டா அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துடுச்சு. அது என்ன ஃபன்னி விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்தது பிஃபோர் ப்ரொடக்ஷன் காலிங். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணிட்டு, மேடம் உங்க பேண்ட் மெஷர்மெண்ட் உங்க ஷர்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் வேணும். எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் இது இட் வாஸ் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் விக்ரம் படத்துல இருந்து கால் பண்றோம். I thought it's a prank call. Okay. என்னடா இது என்ன பேண்ட் சைஸ் எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப I said சார் இன்னும் ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் பண்ணல, அது வரைக்கும் நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் என்னோட மைண்ட் வந்துட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் விக்ரம் படம் பார்த்துருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு எல்லாம் ஒரு என்ன அது FBI ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, CBI ஏஜென்ட்ஸ் மாதிரி. ஸோ நானும் ஒரு மென் இன் பிளாக்ல இருக்கும், ஒரு பிளாக் சூட் ஏதாவது இருக்கும்னு நினைச்சிட்டு நானும் அவர் கூட ஏதோ என்ன இதெல்லாம் பிளாக் கிளாஸஸ் மென் இன் பிளாக் மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோமோ நிறைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ப்ரொடக்ஷன் கால் பண்ணிட்டு பேசினாங்க, ஏடி பேசினாங்க, இந்த ரோல் பிரீஃப் கொடுத்தாங்க என்கிட்ட. ஸோ அப்புறம் எனக்கு தெரிஞ்சது வாட் இஸ் டு பி டன். ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டயலாக்ஸ், ஒரு லேடியை வந்து ரொம்ப லைக் ஒரு லேடிஸை வந்துட்டு ஒரு லேடியே வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ செட் இல்லை, இதில் டெஃபினட்டாக there will be something. இது வந்து ஒரு A grade ஃபிலிமில் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் சம்திங் டு டூ. ஸோ அசால்ட்டாக போயிட்டு லெட்ஸ் டூ இட்னு சொல்லிட்டு. சூப்பர் மேம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் கூட இந்த ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பயம் வந்துருச்சுப்பா, என்ன இவ்வளோ பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பயந்து வியந்த ஒரு ஆக்டர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஐ ஹாவ் டு சே, நான் ஜவான் ஒர்க் பண்ணும் போது நான் அது ஷாருக் சாரை பார்த்து நான் ரொம்பவே ஸ்டன் ஆயிட்டேங்க. அவர் வந்து ஒரே டேக்ல டைலாக்ஸ் லாங் லென்த்தி டைலாக்ஸ் வித்தவுட் ரீடேக்ஸ் டெலிவர் பண்ணுவார். கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன், கம்ப்ளீட் ஃபோக்கஸ். இந்த ஏஜ்ல கூட ஐ மீன் என்ன ஒரு 60s பர்சனலா வந்து அவரோட ஸ்டண்ட் சீக்வென்சஸ் பண்ணாரு, அவரோட ஃபைட் சீக்வென்சஸ் பண்ணாரு. எந்த லெவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் தெரியுமா? நான் வந்து அட்லீஸ்ட் ஐ மஸ்ட் பி ஈஸிலி 15 years younger than him. தெரியல, கரெக்டா தெரியல. பட் என்னால வந்துட்டு I can't even bend my knees properly. அந்த மாதிரி எனக்கு ஆல் தட் ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அந்த லெவலுக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி பண்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப ஸ்டன்னா இருந்துச்சு. அதெல்லாம் தான் ஆர்டிஸ்ட், அதனால தான் அவர் கிங் கான். வாவ். ஷாருக் சார்ட்ட பேசுனீங்களா? நிறைய விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ற டைம்லாம் கிடைச்சதா? இல்லைங்க, பிகாஸ் நிறைய பிக் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இங்க ரொம்ப ஒரு ப்ரொடெக்டட் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. யார்கிட்டயும் ஜாஸ்தி பிகாஸ் ஒருத்தர் போயிட்டு பேசிட்டாங்கன்னா அந்த என்டையர் கும்பலே வந்துட்டு அவங்க பின்னாடி வந்துடும். ஸோ அந்த ரீசன்னால ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருந்தது. ஆனா அவர் ரொம்ப, நான் என்ன சொல்றது, அவர் வந்து யாருக்கும் டிஸ்கிரிமினேட் பண்ணாம எல்லாரையும் ஸ்மைல் பண்ணுவாரு, எல்லாரையும் விஷ் பண்ணுவாரு செட்ல. அண்ட் ஒரு எல்டர் லேடி இருந்தாங்க நம்ம கூட, ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு எல்லாம் சேர் போட்டுட்டு உட்கார வச்சாரு. ஈவன் இஸ் a great artist. Humility is there, no? ரொம்ப humble in how he deals with everybody. அதை தாண்டி வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றீங்க, அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது மேம்? எங்க ஃபேமிலி வந்து ஒரு அறக்கட்டளை பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சரஸ்வதி எஜுகேஷனல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து நிறைய எஜுகேஷனுக்காக what we call pavement dwellers, நிறைய இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஒரு டார்போலியின் கடியில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே கூலி வேலை பண்ணிட்டு அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க ஒரு நொமேடிக் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு அங்க ஒரு வேலைக்காக வந்து அவங்க கிட்ட ரேஷன் கார்டு இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது. ஸோ தி ஆர் த புவரஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்மெண்ட் பெனிஃபிட் கூட ரீச் ஆகாம இருக்கு. தேர் அன்அக்கவுண்டட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பிகாஸ் அவங்களுக்கு ஆதார் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் கூட வி ஒர்க் அலாங் ஈக்விட்டாஸ் பேங்க் கூட நம்ம சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். வேர் அவங்க வந்து இந்த குரூப்ஸை வந்துட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க. அவங்கள இந்த மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள ஒரு ஸ்டேபிள் லைஃப்க்கு கொண்டு வராங்க. ஓகே. இந்த பசங்க இருக்காங்க, இவங்களோட சின்ன பசங்க வந்து வி என்ஷூர் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிற அந்த ஸ்டேஷ்னரி வாங்குறது, யூனிஃபார்ம் ஃபீஸு, இதெல்லாம் வந்துட்டு வி ட்ரை டு டூ. பிகாஸ் ஃபேமிலிக்கு வந்து இந்த மெயின் ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஃபுட்டுக்கே போகுது. ஃபுட் அண்ட் பேசிக் சஸ்டெனன்ஸ், ரெண்ட் கொடுத்தோமா, ஃபுட்டு கொடுத்தோமா, அதுக்கு மேலே அவங்களுக்கு வசதி இல்லை பசங்களுக்கு எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருந்தால் தான் வந்து அடுத்த பட்சத்தில் இந்த ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வர முடியும் ஃப்ரம் பாவர்ட்டி. ஸோ த எஜுகேஷன் இஸ் த ஒன்லி வே. ஸோ அந்த ரீசனால் அந்த சில்ட்ரன் எப்படியாவது வந்து அந்த ட்ராப் அவுட் ஆகாமல் ஸ்கூல் முடித்து அடுத்தது காலேஜ் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கிங் லைஃப்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். வாவ், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். கண்டிப்பா இந்த சோஷியல் சர்வீஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஹெல்ப் தான் நம்மளோட சொசைட்டிக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் ஹோப்ஃபுல்லி. ஒரு வெப் சீரிஸ் இருக்கு வித் இட்ஸ் கால் சட்னி சாம்பார். ராதா மோகன் சார் மொழி எல்லாம் பண்ணாருல்ல, அவர் வந்து டைரக்ட் பண்ணது. ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இது. அதில் வந்து இன்னும் ஒரு கலர்ஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது வந்து டியூ ஃபார் ரிலீஸ் பாசிபிளி இன் ஜூலை. ஓகே. இது அப்புறம் டி மாண்டி காலனி 2 இஸ் ஆல் இப்போ வந்து சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேபி ஜூன் டு ஜூலைல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் திஸ் ஃபிலிம் நான் மென்ஷன் பண்ணேனே, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட, அந்த படம் கூட அவுட் ஃபார் ரிலீஸ் சூன். நியூ ப்ராஜெக்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லெட்ஸ் see. பைப்லைன் பயங்கர பிஸியா இருக்கு, எல்லாம் அடுத்தடுத்து லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா, பவ்யமா, எலிகென்ட்டா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் டைம் போனதே தெரியல. டெஃபினட்டா உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். கண்டிப்பாங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.